பிரசாத் வணக்கம். வெளிநாட்டினரும் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹாரிசன்ஸ் என்கின்ற தோட்டத்துல அந்த வட்டார பகுதிகளில் தொழிலாளர் குடியிருப்புகளில் தங்கியிருந்தவர்கள் அங்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் அங்க அடைக்கலம் புகுந்த நிலையில பல தொழிலாளர்கள் அங்க காணல. ஒரு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து மாயமாகி இருக்காங்க. அவங்களை தேடும்படியும் தீவிரமாக நடைபெறுகிறது. இந்த மண் சரிவில் சிக்கியிருக்கிறார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிரமாக தேடுறாங்க. இவர்களில் இந்த ஹாரிசன்ஸ் தோட்டம் பகுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் அங்கே இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் அங்கே வெளிநாட்டினர் அங்கே தங்கியிருந்ததாக தெரிய வந்த நிலையில் அவர்கள் குறித்த தகவல் இதுவரை கிடைக்கல. அதனால் அவர்களும் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என்கிற அடிப்படையில் அவர்களையும் தேடும்படி தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. இதற்கு மேலாக தற்போது போத்துக்கல் சாலியார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலியாறு ஆற்றில் இதுவரை 11 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. பனங்கயம் பாலத்துக்கு அடியில 7 வயது சிறுமியினுடைய சடலம் மீட்டிருக்காங்க. குனிப்பாலைங்கிற பகுதியில 3 வயது சிறுவனுடைய சடலமும் மீட்டிருக்காங்க. இந்த பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான நபர்கள் அந்த மண் சரிவில் சிக்கியிருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் உள்ளூர் போலீசார் உள்ளிட்ட பொதுமக்களும் ஏராளமான 250க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு மேலாக பெங்களூரு அரக்கோணம் பகுதியிலிருந்தும் மீட்பு படை வீரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றால் அதிக அளவிலான மாயமானவர்கள் குறித்த தகவல் வெளியாகும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அந்த பகுதி மக்களும் காத்திருக்கிறாங்க. பிரசாத், தற்போது நிலச்சரிவா அந்த பகுதியில முண்டகை பகுதியில பாலம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டதா தகவல் வந்திருக்கு. இப்போ தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணி ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? அதாவது இந்த நிலச்சரிவு என்பது முண்டக்கை பகுதியில் பெரும் பாதிப்பு என்பது முண்டக்கை பகுதியில் தான். 3 முறை அந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டதால் அதிக அளவிலானோர் அந்த பகுதியில மண்சரிவில் சிக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூரல் மலையை தாண்டி அட்டைமலை முண்டக்கை பகுதிகளுக்கு செல்லுகின்ற ஒரே பாலம் தான் இப்போ முழுவதுமாக சேதமடைந்து அந்த வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் முண்டக்கை பகுதிக்கு அந்த மீட்பு படை வீரர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல்ல தற்போது தற்காலிக பாலம் அமைக்கின்ற பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே அந்த முண்டக்கை பகுதியை அடைவதற்கான மாற்று வழி இருக்கிறதா என்பதையும் தேடும் பணியிலும் அந்த மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.